சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பத்தூரில் அப்படியே சபரிமலை மாதிரி ஒரு ஐயப்பன் கோவில் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து அங்கே ஐயப்ப பூஜை இருக்குது. அந்த கோயிலை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறோம். அப்படியே சபரிமலை மாதிரி இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட என்ட்ரன்ஸை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே வந்து நம்மளுக்கு நுழைவாயில் வந்து இது வழியாக தான் நம்ம உள்ளே போனோம். வெளியே வந்து ராஜ கணபதி இருக்கிறாரு. நம்ம ராஜ கணபதியை வணங்கிட்டு போகலாம். அதே மாதிரி கோயிலோட நுழைவாயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து அழகாக தோரணம்லாம் கட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஐயப்ப பூஜை இருக்குது இன்றைக்கி. அதே மாதிரி கோயிலில் என்னென்ன தினத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் மொதல் 5 நாளைக்கு வந்து இங்கே வந்து படி ஏறி சாமியை பூஜை பண்ணலாம். சுவாமிக்கு மாலை போட்டிருக்கவங்க வந்து இங்கே பூஜை பண்ணலாம். சபரிமலையில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் நிறைய வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ பூஜை வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் பக்தர்கள் ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு இருக்கிறாங்க மலைக்கு சாமியை பார்க்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகலாம். எல்லாமே வந்து 2 வீலர் எல்லாம் நடந்து வர்றவங்க எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க சபரிமலைக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் போய் பார்க்கலாம். எல்லாம் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஃபுல்லாக கார் அந்த சைட் ஃபுல்லாக பார்க் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டூரிஸ்ட் பஸ்ஸில் கூட நிறைய வந்திருக்கிறாங்க. மேலே வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கூட்டம். பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து டூரிஸ்ட் பஸ் இருக்குது. காரெல்லாம் நிறைய பார்க் பண்ணியிருக்காங்க அந்த காலி இடத்துல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம மேலே போகலாம். கூட்டம் அதிகமாக வந்துட்டு தான் இருக்கிறாங்க 2 வீலரில் வர்றவங்க எல்லாமே. இங்கே வந்து பாதை 2 வழியாக பிரியுது. இந்த பக்கமாக நம்ம மலைக்கு ஏறலாம், இந்த பக்கமாக மலைக்கு ஏறலாம். இந்த பக்கம் போனால் நம்ம 2 வீலர் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. அங்கே 2 வீலர் பார்க் பண்ணிட்டு அது வழியாக நம்ம மலைக்கு ஏறலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்க்கிங்கும் இருக்குது, 2 வீலர் பார்க்கிங்கு. அதே மாதிரி காரும் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் நடந்து போகிறாங்க. இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா பால் கறந்துட்டுருக்காரு மாடு, கறவை மாடு அங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ எல்லாமே வந்து கோயில் அடிவாரத்தில் தான் இங்கே இருக்குது இடம் ஃபுல்லாக. எல்லாம் நிறைய மாடுங்கள்லாம் இருக்குது வீட்டாண்ட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம பொறுமையாக அப்படியே மேலே ஏறலாம். அது அப்படியே மேடி ஏறுற மாதிரி ஏறும். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் கிட்ஸுங்கெல்லாம் விளையாடுறதுக்கு வந்து இது போட்டிருக்காங்க, ப்ளே இது மாதிரி சின்ன சாமியெல்லாம் குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாமே கடைகள் இருக்குது, ஐஸ்கிரீம் கடை இருக்குது. இங்கே பொம்மை கடைங்கெல்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி விசேஷன்றதுனால எல்லாம் ஃபுல்லாக லைட் போட்டிருக்காங்க. அப்படியே மேலே நம்ம ஏறி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து 2 பாதை பிரியும். இந்த பாதையில் போனால் நம்ம படிக்கட்டு ஏறாமல் நேராக கிட்ட போகிற மாதிரி இருக்கும். இந்த பாதையில் போனால் நம்ம படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த சைடு படிக்கட்டில் ஏறி போவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் படிக்கட்டில் ஏறி போகலாம். பார்த்து எப்படி பார்க்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏலகிரி மலையோட பேக் சைடு. இங்கே தான் வந்து ஜலகாம்பரம் ஃபால்ஸ் இருக்குது. அப்படியே வந்து ஏலகிரி மலை வந்து அப்படியே படர்ந்து விடிஞ்சிருக்கும். இந்த சைடு வந்து அப்படியே 360 டிகிரியில் வந்து மலை சுற்றி கவர் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சபரிமலையில் போனீங்கன்னா கூட ஐயப்பன் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி வந்து அப்படியே மலை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே இருக்கிற சபரிமலைக்கு ஃபுல்லாக மலை கவர் பண்ண மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்தாண்ட எல்லாம் இன்றைக்கி கூட்டம் நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஃபுல்லாக 2 வீலர் பார்க் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஸ்டெப்ஸில் ஏறி போனது போயிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க, மெல்ல வந்துகிட்டே இருக்கிறாங்க. இங்கே கீழே வந்து பூஜை சாமான் வைக்கிறாங்க. நம்ம சாமிக்கு வந்து துளசி, பூ, தேங்காய், நெய் எல்லாம் வாங்குறது தான் இங்கே வாங்கிட்டு போகலாம். இந்த படியில் விளக்கு ஏற்றிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாமளும் அப்படியே மெல்ல போகலாம். ஐயப்ப சாமிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்காங்க மாலை போட்டவங்க. இப்போ இந்த இடத்தாண்ட வந்து 2 பாதை பிரிக்கும் நமக்கு. இந்த இடத்தாண்ட வந்து மேலே போனால் சாமி ஐயப்பனை பார்க்கலாம். இந்த பக்கம் போனேன்னா கீழே வந்து படி ஏறி மேலே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாலை போட்டிருக்காங்க இல்லைங்களா, அவங்க மட்டும்தான் இந்த படி ஏற முடியும். யார் வந்து ஐயப்பன் மலைக்கு மாலை போட்டிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த படியில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இங்கே ஃபுல்லாக பஜனை பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க, கேளுங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த மேல் படி வழியாக நம்ம ஐயப்பனை போய் தரிசனம் பண்ண போகலாம். இது படிக்கட்டில் அப்படியே மேலே ஏறி பண்ணிங்கன்னா இங்கே வந்து கை கால் சுத்தம் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு டேங்க் இருக்குது. எப்பயுமே இங்கே பக்கெட்டு நம்ம இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் கை கால் கழுவிட்டு போகலாம். இன்றைக்கி ஐயப்பனுக்கு வந்து புஷ்பா இது வந்து போடுறதுக்காக நிறைய புஷ்பம் வச்சுருக்குறாங்க அபிஷேகம் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மஞ்சரி மாதா சன்னதி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சரி மாதாவை வணங்கிட்டு போகலாம் பாருங்கள். அடுத்து நம்மளோட முருகரோட சன்னதி இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முருகரை வணங்கிட்டு போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏலகிரி மலையோட பேக் சைடு. கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஏலகிரி மலை ஃபுல்லாக படர்ந்து விழிஞ்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சபரிமலைக்கு பேக் சைடு எப்படி பெரிய மலை பொன்னம்பலமேட்டில் வந்து மகர ஜோதி கிடைக்கும், அந்த மாதிரி இங்கே நம்மளுக்கு இந்த ஐயப்பன் கோயிலுக்கு பேக் சைடில் நம்ம ஏலகிரி மலை பிரம்மாண்டமாக இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் பார்க்கலாம். ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. ஓகே, அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த சன்னதி வந்து நாகராஜா சன்னதி இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸு போய் பார்க்கலாம். இது வந்து விநாயகர் சன்னதி. அதுக்கு முன்னாடி இங்கே நாகராஜா சன்னதி இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்துட்டு போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது கன்னி மூல கணபதி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கன்னி மூல கணபதி விநாயகரையும் வணங்கிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் வந்து ஐயப்பனுக்கு வந்து தாலாட்டு பாடி விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாம் கூட நின்று எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஐயப்பனை வந்து ஊஞ்சலில் வச்சுருக்குறாங்க விக்கிரகத்தை. எல்லாருமே இங்கே நின்று சாமி கூட நின்று எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கோயில் எப்படி இருக்குது மேலேன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நீங்கள் எதாவது டொனேஷன் எதாவது பண்ணுறது தான் இங்கே வந்து பண்ணலாம் கோயிலுக்கு. அதே மாதிரி சுற்றி வந்து நம்மளுக்கு நல்ல கோயிலில் இடம். இப்போ நம்ம மேலேருந்து அப்படியே கீழே வந்து படியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா படி நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. இது வழியாக தான் படிக்கு மேலே கோயிலுக்கு ஏறி வருவாங்க. பார்த்திங்கன்னா கீழே வந்து எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. கீழே ஐயப்பா பக்தர்கள் ஃபுல்லாக எல்லாமே சரண கோஷம் பாடிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி குருமார்கள் வந்து படியாண்ட உட்காந்துருக்காங்க. ஃபுல்லாக எல்லாம் படி வந்து நல்லா தீபங்களால் அலங்கரிச்சிருக்கிறாங்க. தீப ஒளி விளக்கில் அதே மாதிரி மலர்கள் மாலையெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த 18 படியுமே. அதே மாதிரி கோயிலோட தோற்றம் பார்த்திங்களா. கோயில் வந்து நல்லா அலங்காரம் ஆராதனை பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக எல்லாமே கோயில் வந்து நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஜடையனூர் ஐயப்பனை வந்து நீங்களும் தரிசனம் பண்ணிக்குவாங்க. எந்தெந்த நேரத்தில் என்னென்ன இதுன்னுட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே இங்கே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கை கால் விளம்பிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு. இன்றைக்கி ஐயப்பனுக்கு வந்து புஷ்ப அலங்காரம் பண்ணுறதுக்காக அதே மாதிரி நிறைய ஃபுல்லாக புஷ்பம் கூடக்கூடிய வந்து இறங்கியிருக்குது. இது எல்லாமே சுவாமி சன்னதியாண்ட புஷ்பம் கொட்டி அபிஷேகம் பண்ணுவாங்க, புஷ்ப அபிஷேகம் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்பன் வந்து புலி மேலே வீட்டு இருக்கிற மாதிரி இங்கே சூப்பராக செஞ்சு வச்சுருக்குறாங்க மேலே கோபுரத்தில். அதே மாதிரி வந்து மெயினாக நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஐயப்ப தரிசனம். ஐயப்ப தரிசனம் வந்து உங்களுக்கு நல்லா இங்கே வந்து நீங்கள் சபரிமலையில் பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட பிரத்யேகமாக அதே மாதிரி தான் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு.
ஐயப்ப தரிசனம் உங்களுக்கு சிறப்பாக கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து புஷ்ப அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இரவு வந்து ஒரு 8 மணிக்கு மேலே ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயப்ப பக்தர்களெல்லாம் இங்கே மேலே வந்து அதுக்கப்புறம் பண்ணி இன்னும் லேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அது வீடியோ கிடச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வேணால் இன்னொரு முறை ஐயப்பனை தரிசனம் பண்ணிக்கோங்க. நான் ஐயப்பனை காட்டுறேன் க்ளோஸ்அப்பில். ஐயப்பனை தரிசனம் பண்ணிக்கோங்க. உற்சவரையும் தரிசனம் பண்ணிக்கோங்க, ஐயப்பனை உற்சவரையும். ஃப்ரெண்ட்ஸ், ஐயப்பனை தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம க்யூவில் நின்று விபூதி வாங்கிட்டு போகலாம். விபூதி வாங்கியாச்சு. கீழே வந்து சரண கோஷம் போயிட்டுருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் சரண கோஷம் பார்க்கலாம். எல்லாரோட சரண கோஷத்தையும் கேட்டு ஐயப்பன் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராஃபிக்ஸில். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நீங்கள் இந்த நம்ம ஜடையனூர் சபரிமலை ஐயப்பனோட தரிசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். நம்ம திருப்பத்தூரில் இப்படி ஒரு கோயிலான்னு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. முடிஞ்சால் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எல்லாருமே ஷேர் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.